ஹலோ கைஸ், ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இன்னைக்கு காலைல ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இந்த பெய்டு பேட்சுக்கு ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு 666 இருந்த வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அங்கே அப்லோட் பண்ணுறோம். சிஆர் ப்ளஸ் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் போட்டுட்ருக்கோம். A to Zலையுமே கொஞ்சம் வீடியோஸு போட்டுட்டு தான் இருக்கும். மெயினாக சிஆர் ப்ளஸ் மெயின்ஸ்லேயும் நம்ம டெஸ்ட் பேட்ச் 666க்கான டெஸ்ட் பேட்ச்லேயும் வீடியோ அப்டேட் ஆகும். ஸோ அந்த வீடியோ அதை எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அந்த எப்போவுமே பிடிப்பேன். ரிசல்ட் வந்தோடனே பாஸ் ஆனது யார், ஏன் பாஸ் ஆகலை, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். அப்படி பிடிக்கும்போது ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக ஒன்று இருக்குது. இந்த 5 மெயின்ஸ் எழுதினவன், 4 மெயின்ஸ் எழுதினவன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போனவங்கலாம் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு நேற்றே கொஞ்சம் டவுட் வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி கண்டிப்பாக கிளியர் ஆகிடும் எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேர் ஆக்சுவலாக ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு மட்டும் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு தான் அந்த மெயின் வீடியோடைய பர்பஸ் அதுதான். நீங்கள் ஐயோ நான் இத்தனை ஃபிலிம்ஸ் எழுதிட்டேன், இத்தனை மெயின்ஸ் எழுதிட்டேன், இவ்வளோ தூரம் நான் வந்துட்டு ஒரு மெயின்ஸ் கேண்டிடேட் நான் நினைக்கும் போது இந்த IBPS-PO ஃபிலிம்ஸே எனக்கு அவுட் ஆயிடுச்சு. IBPS-PO மெயின்ஸே கிளியர் பண்ணிடலாம், இந்த தடவை PO ஆயிடலான்ட்டு ஒரு கோலோடு மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது, மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரிலிம்ஸே அடி வாங்கிட்டேன்னு உங்களுக்கு ரொம்ப மனசு உடஞ்சா போகும். ரொம்ப கஷ்டம்தான். என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. அது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு இது நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பேசிக்காக நீங்கள் இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் தானே ஈஸியாக கிளியர் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, பட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஓகே நமக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ பார்ட்லி நம்மளுக்கு கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இல்லைனாலும் கொஞ்சம் ஒரு ஆறுதல் வரும். ஸோ இந்த IBPS வீணாக போனவனுங்க எதுக்கு தான் இப்படி பண்ணுறானுங்கன்னு எனக்கும் புரியல. ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான், கிளியர் பண்ண வைக்கலாம், இல்லை ப்ராப்பரான ஒரு நார்மலைசேஷன் பண்ணலாம். இவனுக்கு நம்ம பசங்களுக்கு இருக்கிற 1000 பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கடந்து வந்து தாண்டி வந்து சிஸ்டம் பிரச்சனை, கம்ப்யூட்டர் பிரச்சனையாக இருக்கும், எங்கேயோ தள்ளி நம்மளுடைய எக்ஸாம் சென்டர் போடுவான், அதெல்லாத்தையும் தாண்டி 850 ரூபா ஃபீஸை கட்டி எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வந்தால் கடைசியாக நார்மலைசேஷன் அப்படிங்கிற பேரில் ஒன்று பண்ணி இப்படி தட்டி விட்றானுங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கட் ஆஃப் வர்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். கட் ஆஃப் கேஷ் அதிகமாக வச்சுருக்காங்களா, இல்லை நார்மலைசேஷன் நம்மளுக்கு மார்க் குறைச்சிருக்கானுங்களா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்கோர் கார்டு வரட்டும். அது வரைக்கும் உங்கள் மைண்டில் 1000 விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒன்று பிடிச்சிக்கிடுங்க, நீங்கள் வந்துட்டு உங்களை தான் பார்ப்பீங்க. நீங்கள் உங்களை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஹார்ஷாக உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுவீங்க. நான் ஒரு டீச்சராக இருந்து பார்க்கும்போது நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து வச்சு பார்ப்பேன். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து வச்சு பார்த்து நான் சொல்கிற ஜட்ஜ்மெண்ட்டு, நான் சொல்கிற பாயிண்ட் இதுதான். நிறைய பேர் ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணவங்க, ஈஸியாக ப்ரிலிம்ஸு கிளியர் ஆகிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க, இன்டர்வியூக்கு கூட போனவங்களுக்கு IBPS-PO ப்ரிலிம்ஸு கிளியர் ஆகாமல் போயிருக்கு. ஸோ உங்களை போட்டு ரொம்ப குத்திக்கிடாதீங்க, ரொம்ப உங்களையே போட்டு மனசை வத்திக்கிடாதீங்க. பார்ட்லி இது வந்துட்டு நார்மலைசேஷனுடைய இஷ்யூவாக கண்டிப்பாக இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா SBI கிளர்க்கு செகண்ட் ஷிஃப்ட்டு சேம் ப்ராப்ளம். அது மெயின்ஸு, இது ப்ரிலிம்ஸ்லேயே இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. இது எப்படி சரி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் சாந்தமாக ஆகிக்கிடுங்க, கொஞ்சம் அமைதியாகிக்கிடுங்க. நம்ம அடுத்தது பார்த்துக்கிடுறோம். சரியா? தேங்க்யூ.